பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பினர் சென்னை எழும்பூரில் பேரணி மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பினர் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பேரணியை முன்னெடுத்துள்ளனர்? இது குறித்த முழு விவரம். அபிராமி வணக்கம். தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களுடைய கூட்டமைப்பு சார்பில் சென்னை எழும்பூரில் பெரிய அளவிலான ஒரு பேரணி தற்போது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேரணிக்கு பின்னணியில் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றிருப்பதாக அவருடைய பிரதிநிதிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தும் கூட தங்களுடைய கோரிக்கைகளை திமுக அரசு நிறைவேற்ற மறுப்பதாக குற்றம் சாட்டி எஞ்சியிருக்கக்கூடிய இந்த ஆட்சி காலத்திலாவது தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தியே இந்த பேரணி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அவர்களுடைய பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைகளை பிரதானமாக பார்க்கும்போது வருவாய் கிராம ஊழியர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அளவிற்கான சிறப்பு ஓய்வூதியம் தங்களுக்கு வழங்க வேண்டும். சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு இளநிலை உதவியாளர் நிலையில் 19,500 ரூபாயும், சமையல் உதவியாளர்களுக்கு அலுவலக உதவியாளர் நிலையில் 15,700 ரூபாயும் காலமுறை ஊதியமாக வழங்கிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அரசு துறை காலி பணியிடங்களை நிரப்பும் போது 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணி முடித்த தகுதி வாய்ந்த சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களில் 50% பேரை அதில் நியமிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். 60,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிடுவதோடு ஓய்வு பெற்ற சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு தேசிய மருத்துவ காப்பீடு வழங்கக்கூடிய வகையிலான திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அரசிடம் வைத்திருக்கிறார்கள். ஆண்டிற்கு 12 நாட்கள் தற்செயல் விடுப்பை ஒரே நேரத்தில் 10 நாட்கள் தனியாகவோ அரசு விடுமுறையினோ சேர்த்து அனுபவிக்கலாம் என்ற அரசு ஊழியர்களுக்கு உள்ளது போல சலுகைகளை தங்களுக்கு வழங்கிட வேண்டும் எனவும், மாதவிடாய் கால விடுப்பு, குழந்தைகள் நலன் கருதி அங்காடி மையங்களுக்கு மே மாதம் கோடை விடுமுறை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேரணி என்பது தொடங்கி இருக்கிறது. தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த பல மாதங்களாக நடைபெற்ற போராட்டத்தின் விளைவாக எந்த விதமான பயனும் அளிக்கப்படாத நிலையில் தற்போது தங்களுடைய பேரணியை கருத்தில் கொண்டாவது தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இந்த பேரணியில் ஈடுபட்டிருப்பதாக அந்த தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களுடைய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அபிராமி, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா? பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல 30% லாபமா கிடைக்குமா? இம்பாசிபிள். இதே போல சென்னை சிட்டி லிமிட் குள்ள மார்க்கெட் பிரைஸ் 5,000 இருக்கிற இடத்துல உங்களுக்கு வெறும் 2,250 per square feet க்கு பிளாட் கிடைக்குமா? 100% கேரண்டியா கிடைக்கும். எஸ், லான்ச்சிங் G Square Plots at ஸ்ரீபெரும்புதூர் நியர் டோல். இதை விட கம்மியான பிரைஸ்ல வேற எங்கயாவது பிளாட் காமிச்சீங்கன்னா வெறும் ₹1 கொடுத்து ஒரு பிளாட்டை சொந்தமாக்கிக்கோங்க. For bookings call 8939750009.